Hello friends, welcome to Kerala Tamil Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி செய்ய போறோங்க. என்னதுன்னா chicken fry. நம்ம குழந்தைகள்லாம் இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த chicken fry செய்யறதுக்கு நமக்கு 10 நிமிஷம் போதுங்க. நம்ம சூப்பரான ஒரு ஸ்பெஷல் மசாலாலாம் போட்டு செய்ய போறோம். இப்போ வாங்க நம்மளோட சூப்பரான chicken fry நம்ம செஞ்சிரலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம chicken fry செய்யலாம். இப்போ வாங்க நம்ம சிக்கன் ஃப்ரை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. சூப்பரான ஸ்பைசியான சிக்கன் ஃப்ரை. நான் இன்றைக்கி சிக்கன் ஃப்ரை செய்யறதுக்காக 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க. இதே மாதிரி இந்த லெக் பீஸ் தான் வாங்கியிருக்கேன். நான் இது கரெக்டாக 1 கிலோ இருக்குது. இப்போ நான் அதை க்ளீன் பண்ண போகிறேன். நான் எப்போவுமே ஸ்கின் எடுத்து தான் சமைப்பேன். ஸ்கின் இப்படி நீங்கள் இப்படி இழுத்தாலே அது வந்துடும், சூப்பராக ஈஸியாக வந்துடும். ஏன்னா அந்த ஸ்கின்னில் என்னமோ எனக்கு சின்ன முடி இருக்கிற மாதிரிலாம் தோணும். அதனால் நான் எப்போவுமே எடுத்துகிட்டு தான் சமைப்பேன் சிக்கனுக்கு. சிலவங்க ஸ்கின்னோடையே சமைப்பாங்க. இப்படி நம்ம சிக்கனோட அந்த ஸ்கின் எல்லாத்தையும் நல்லா எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கத்தி வச்சு இந்த சிக்கன் துண்டுகள் மேலேயே லைட்டாக கீறி விட்டுருங்க. இதே மாதிரி கீறி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம மசாலா போடும்போது அந்த மசாலாலாம் சிக்கன் பீஸ் உள்ளே நல்லா இறங்கும். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம இதில் மசாலா போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்கள் முழு கோழி எடுக்கதா இருந்தால் அதை பெருசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. சிக்கன் ஃப்ரைக்கு பெருசாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் உப்பு ஒரு 1.5 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். உப்பெல்லாம் ஒருத்தர் அவங்கவுங்க இஷ்டம், அது அனுசரித்து போடணும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 3/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி பிளெயின் மிளகாத்தூள் அப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூளும் சேர்க்குறேங்க. நார்மல் சில்லி பவுட்ரு 1 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுட்ரு 2 டீஸ்பூன். நார்மல் சில்லி பவுட்ரு நல்லா காரம் கொடுக்கும். காஷ்மீரி சில்லி பவுட்ரு நம்ம சேர்த்தா சிக்கனுக்கு நல்லா கலர் கிடைக்கும். அதுக்காக தான் காஷ்மீரி சில்லி. இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அரைச்சது அதையும் போட்டுடலாம். அதையும் போட்டுட்டு இதில் கரம் மசாலா சேர்க்கணுங்க. கரம் மசாலா நான் வீட்டிலே அரைச்ச கரம் மசாலா தான். அது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்கதா இருந்தால் ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா எப்போவுமே வீட்டிலே அரைச்சிக்கோங்க. அப்போ தான் அதோட ஒரிஜினல் அந்த ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். இப்போது கரம் மசாலாவும் நம்ம சேர்த்தாச்சு. இதிலே நம்ம முழு இந்த பெருஞ்சீரகம் இருக்குல்ல, அது ஒரு டீஸ்பூன் இப்படி போட்டுக்கோங்க. இது நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது அது அதுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க, அந்த முழுசாக சேர்க்கது. இதில் வினேகர் ஒரு டீஸ்பூன் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ இந்த சிக்கனை நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுறலாங்க. அந்த மசாலாலாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா இதே மாதிரி கை வச்சு மசாலாலாம் நல்லா உள்ளே போத மாதிரி நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துடுங்க சிக்கனை. இப்போ இந்த மசாலாலாம் போட்ட இந்த சிக்கன் நம்ம ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வைக்கணும், மேரினேட் பண்ணதுக்காக. அப்போ தான் மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கும். இப்போ பாருங்கள், இந்த சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நான் 4 ஹவர்ஸ் வச்சேன். நம்ம ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இதே மாதிரி ஒரு குட்டி பேன் தான் வச்சுருக்கேன். நான் டீப் ஃப்ரை பண்ணலை இன்றைக்கி, ஷாலோ ஃப்ரை தான். கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு இது இப்போ சூடானதும் சிக்கனை நம்ம இதில் போட்டுடலாம். சின்ன பேன் ஆனதுனால நான் 2 தான் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். நம்ம டீப் ஃப்ரைலாம் செய்ய தேவையில்லைங்க. இதே மாதிரி கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு வறுத்தெடுத்தால் கூட சிக்கன் ஃப்ரை ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது ஒரு சைடு நல்லா பொரிஞ்சதும் நம்ம திருப்பி போட்டுடலாம். மறுபக்கம் இப்படி திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டுட்டு ஒரு மூடி வச்சு லைட்டாக மூடி வச்சுக்கோங்க. இப்படி நம்ம பண்ணும்போது சிக்கன் சீக்கிரம் குக் ஆகிடும். அதுவும் இல்லாமல் இது நல்லா சாஃப்டாக இருக்குங்க. சிக்கன் உங்களுக்கு நல்லா ஜூஸியாக இருக்கும். ரொம்ப ட்ரையாக ஹார்ட் ஆகாது. பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. இப்போது எல்லா சைடையும் நல்லா திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நம்மளோட சிக்கன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதுலேருந்து எடுத்துடலாம். இந்த எண்ணெயில் இருக்கிற மசாலாலாம் கூட நீங்கள் லைட்டாக மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு சிக்கன் போடும்போது உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த சிக்கனையும் நம்ம போட்டுடலாம். இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற சிக்கனையும் இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் சூப்பராக. நான் எண்ணெய் எதுவும் ஊற்றலை, அந்த மசாலா மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு அதில் போட்டிருந்தது. இப்போது எல்லா சிக்கனையும் இதே மாதிரி போட்டு
நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம இந்த பெருஞ்சீரகம்லாம் நல்லா முழுசாக சேர்க்கறதுனால அது ஃப்ரை ஆகும்போது இந்த சிக்கன் ஃப்ரைக்கே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்குங்க. நம்ம அது சாப்பிடும்போது அது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக இதே மாதிரி சிக்கன் ஃப்ரை செஞ்சு பாருங்கள் மசாலா போட்டு, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நம்ம கிட்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சிக்கன் ஃப்ரை. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சிக்கன் ஃப்ரைலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சப்பாத்தி, ரசம் சாதம் எல்லாத்துக்கும் கூட வந்து இது சூப்பராக சாப்பிட்லாம். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.